Good morning students. இன்னைக்கு நம்ம வந்து 4th standard science subject பார்க்க போறோம். term 3ல first lesson பார்க்க போறோம். unit 1 என்னன்னு பாத்தீங்கன்னா green environment. நம்மளோட பசுமையான சுற்றுச்சூழல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லெசன்ல learning objectives என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. After the completion of this unit, students will be able to understand the importance of waste management. அதாவது கழிவு மேலாண்மையோட முக்கியத்துவம் பத்தி நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. Understand the role of 3 R's in waste management. Waste managementல இருக்க 3 R's பார்த்தீங்கன்னா reduce, reuse, recycle. So reduce, recycle, reuse. இந்த தான் நம்ம வந்து 3 R's புரிஞ்சிருப்பீங்க. Then next one பாருங்க, learn how to conserve the environment by practicing good habits. ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த பழக்கங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நல்லா புரிஞ்சிருப்பீங்க. ரெகக்னைஸ் ஈகோசிஸ்டம் மெட்டீரியல்ஸ், அதாவது நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அந்த பொருட்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். நம்மளோட நேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறைய திங்ஸஸ் வந்து கிடைக்குது தானே. இயற்கையான வளங்கள் வந்து நமக்கு அதிக அளவுக்கு கிடைக்குது. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்கள், மெட்டீரியல்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். நேச்சர் ப்ரொவைட் அஸ் வித் எ லாட் ஆஃப் யூஸ்ஃபுல் திங்ஸ். ஃபேக்ட்ரிஸ் யூஸ் தீஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டு மேக் திங்ஸ் that we buy in shop. ஸோ ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வச்சு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா ஷாப்பில் கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சேல் பண்ணுற திங்ஸை நம்ம வாங்கி என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிரர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மிரர் வந்து ப்ரோக் ஆகிற வரைக்கும் தான் நம்ம வீட்டில் வந்து அது மிரராக இருக்கும். அது ப்ரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம வந்து டஸ்ட்பினில் தூக்கி போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி திங்ஸஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். when we are finished using these things they become waste. இந்த மாதிரி திங்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் முடிச்சது யூஸ் பண்ணி அது வேண்டான்னு தூக்கி போடுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். Waste is any object or materials that has been used but is not wanted anymore. ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் அது வந்து நமக்கு திங்ஸாக இருக்கும். அது நமக்கு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எந்த விதத்துலேயும் அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் தான் அதை என்ன சொல்கிறோம், கழிவு அப்படின்னு சொல்கிறோம். It is not useful to us because it is broken, worn out or cannot be used again. ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா உடஞ்சிரும், இல்லைன்னா என்ன ஆகிடும், அதை யூஸ் பண்ண முடியாமலே போயிடும். அந்த மாதிரி திங்ஸஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேஸ்ட்னு சொல்கிறோம். வேஸ்ட் அப்படின்றது ஒரே அதான் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரே விதமாக இருக்குமா அப்படின்னா இல்லை. வேஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்னா சாலிட் வேஸ்ட்டாக இருக்கும், லிக்யூட் வேஸ்ட்டாக இருக்கும், கேஸ் வேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாலிட் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற, அதாவது ஒரு ஹவுஸ் வந்து பில்டு பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வேஸ்ட் ஆகிற அந்த பிரிக்கோட பீசஸ், தென் வந்து அந்த அயனோட பீசஸ், ஸ்டோன் பீசஸ், இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து சாலிட் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது அதை மட்டும் தான் சாலிட் வேஸ்ட்னு நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். லிக்யூட் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஆயில் ஃபெல் ஆகுறது, நம்ம குக் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணும்போது வர்ற அந்த இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிக்யூட் வேஸ்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் கேஸ் வேஸ்டஸ் அப்படின்னா கேஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியாகிறது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங்கில் யூஸ் பண்ணும்போது ரிலீஸ் ஆகிற கேஸ், இது எல்லாமே என்ன தான் சொல்லுவோம், கேஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திடக்கழிவு, திரவக்கழிவு, வாயு கழிவு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கேன் மோர் ஃப்ரம் மெனி பிளேசஸ் சச்சஸ். இந்த மாதிரி வேஸ்டஸ் எங்கே இருந்தெல்லாம் அதிகமாக வருதுன்னு பாருங்கள், ஹவுசஸ், ஸ்கூல்ஸ், மார்க்கெட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாப்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து நமக்கு இந்த விதமான 3 விதமான கழிவுகள் வந்து வெளியேறதா செய்யுது. அதை எப்படி நம்ம வந்து குறைக்கணும், அப்படி குறைச்சோன்னா நம்மளோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வேஸ்ட் பொல்யூட் அவர் என்விரான்மெண்ட். ஸோ இந்த கழிவு அப்படின்றது நம்மளோட
சுற்றுச்சூழலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மாசடைய செய்யுது. அந்த மாதிரி மாசடையாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கழிவு மேலாண்மை கொடுக்குற அந்த முறைகளை நம்ம பின்பற்றணும். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம குப்பை அப்படின்றது வந்து அதிகமாக சேராது, நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா பொல்யூட் ஆகாது அப்படின்றதான் இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்ரித்திகா அப்படின்ற ஸ்டூடெண்ட் கேட்குறான், மேடம் ஐ see a lot of waste things in our surrounding. நம்மளை சுற்றி இருக்க எல்லா பக்கமே நான் என்ன பண்ணுறேன், அதிக அளவுக்கு குப்பையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இஸ் தேர் எனி வே வி கேன் ரெடியூஸ் வேஸ்டிங் திங்ஸ்? இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது முறைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறா. டீச்சர் சொல்கிறாங்க, எஸ் there are many ways to reduce waste. நிறைய விதமாக என்ன பண்ணலாம், வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம், கழிவை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூசிங் த வேஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் என்னென்னா கழிவு மேலாண்மையோட முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. விமல் கேட்குறான், வாட் இஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேடம்? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவங்க டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். இட் இஸ் த ஸ்டெப் வி டேக் டு ஹேண்டில் அவர் வேஸ்ட் அண்ட் டு மேக் ஷியோர் அவர் என்விரான்மெண்ட் டஸ் நாட் கெட் டர்ட்டி அண்ட் பொல்யூட்டட். இது வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்றது ஒரு முறை. அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கழிவுகளை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கையாண்டா நம்மளோட சுற்றுச்சூழல், நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து குப்பையாகாமலும் மாசடையாமலும் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த முறை தான் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் போத் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். அதாவது இந்த கழிவு மேலாண்மையில் வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்ற மாதிரி டிவைட் பண்ணி தான் அவங்க கழிவு மேலாண்மையில் காமிக்கிறாங்க. ஜனனி சொல்கிறா பாருங்க, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேடம்? ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டெப்ஸ்னால் என்னென்று நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறான். உடனே டீச்சர் சொல்கிறாங்க, எஸ் ஷியோர். There are 4 steps in waste management. They are separation of waste, waste collection and transportation, waste recycle and composting, waste disposal. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கழிவுகளை வந்து பிரிப்பாங்களாம். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கழிவுகளை வந்து சேகரித்து அதை போக்குவரத்து மூலமாக எப்படி கொண்டு வராங்கன்ற செகண்ட் ஸ்டெப்ஸு. தேர்ட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கழிவில் எதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணலாம், எதெல்லாம் வந்து உரமாக மாற்றலாம் அப்படின்றது தான் தேர்ட் ஸ்டெப்பு. ஃபோர்த் ஒன் வந்து என்னென்னா வேஸ்ட் டிஸ்போசல், கழிவை வந்து எங்கே வந்து அகற்றணும் அப்படின்ற. இந்த 4 முறைகள் தான் எதில் பின்பற்றுறாங்க அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கழிவு மேலாண்மை திட்டத்தில் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 4 ஸ்டெப்ஸு எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட். திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இட் மீன்ஸ் டு ஷார்ட் ஆர் டிவைட் த வேஸ்ட் இன்டு டிஃப்ரெண்ட் வேஸ்ட் பின்ஸ். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேஸ்ட் பின்ஸ், அதாவது வெவ்வேறு விதமான குப்பை தொட்டிகளில் வந்து என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஈச் பின்ஸ் should have different types of waste. ஸோ ஒவ்வொரு பின்னில் என்ன இருக்குது அப்படின்னா அதாவது வெவ்வேறு விதமான குப்பைகள் வந்து அதில் வந்து போடப்படும். சரியா, அது எந்த மாதிரி கலர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற நம்ம கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குட் டு செப்பரேட் வேஸ்ட் இன் 3 டிஃப்ரெண்ட் பின்ஸ். க்ரீன் ஃபார் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது பச்சை நிறத்தில் இருக்க அந்த குப்பை தொட்டி வந்து என்னன்னா மக்கும் குப்பையை போடணும். சரியா, ப்ளூ கலர் வந்து என்னென்னா ரீசைக்கிள் வேஸ்ட், மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணுறது ப்ளூ கலர் டஸ்ட்பினில் போடணும். மறுசுழற்சியே பண்ண முடியாது, அதாவது நான் ரீசைக்கிளபிள் திங்ஸஸ் தான், வேஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ணணும்னா ரெட் கலரில் போடணும். பாருங்கள், க்ரீன் கலர் வந்து ரீசைக்கிள் பண்ணுறதை கொடுத்துருக்காங்க, ப்ளூலேயே என்ன பண்ணியிருக்காங்க ரீசைக்கிள் பண்ண, ஆனால் ரெட் கலரில் என்ன பண்ணலை அப்படின்னா ரீசைக்கிள் பண்ண முடியாது அப்படின்றத காமிச்சிருக்காங்களா. இதுதான் இந்த 3 டஸ்ட்பின்ஸ்க்குரிய மீனிங். ஸோ சப்போஸ் யாருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்டுக்கிட்டே கேளுங்க, க்ரீன் கலர் டஸ்ட்பின் எதுக்கு, ப்ளூ டஸ்ட்பின் எதுக்கு, ரெட் கலர் டஸ்ட்பின் எதுக்குன்னு கேட்டு பாருங்கள்.
அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தெரியாத விஷயத்த நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றதே தெரியாதவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், இதை பற்றினா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேஸ்ட் கலெக்ஷன் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒன்ஸ் we separate our waste in our home and schools. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பயோடிகிரேடபிள் வேஸ்ட், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்றத நம்மளோட வீட்லையாக இருக்கட்டும் நம்மளோட ஸ்கூலாக இருக்கட்டும் என்ன பண்ணிடணும், செப்பரேஷன் பண்ணிடணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் இட் ரெடி டு பி பிக்ட் அப் அவர் முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ஸ். ஸோ முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ஸ்லேருந்து நகராட்சியிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா. இப்போ வீக்லி நம்ம டெய்லி வந்து மார்னிங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுற அந்த பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் பிக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செப்பரேட் பண்ணிடணும். பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணிடணும், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணி நம்ம வந்து அந்தந்த கலர் பின்னில் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க பிக் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறதே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயோடிகிரேடபிள் செப்பரேட் பண்ணணும், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை வந்து செப்பரேட் பண்ணிடணும் நம்மளோட வீட்லேயா இருக்கட்டும் ஸ்கூல்லையாக இருக்கட்டும், ஓகேவா? பிக்கிங் அப் திஸ் வேஸ்ட் இஸ் கால்டு வேஸ்ட் கலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி குப்பைகளை வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதுதான் அது வேஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். மூவிங் த வேஸ்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இஸ் கால்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக வந்து அவங்களோட வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? கலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு ஏரியாலையும் போய் அந்த குப்பைகளை வந்து சேகரிப்பாங்க, சரியா? அந்த அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்க்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே ஒரு பிளேஸில் குப்பை எடுத்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு பிளேஸில் வந்து போய் குப்பை எடுப்பாங்க. அதுதான் என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம், போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் பாருங்கள், வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்டு கம்போஸ்டிங். நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ரீசைக்கிளாக மறுசுழற்சி, தென் வந்து அதை வந்து கம்போஸ்டிங் அப்படின்னா உரமாக மக்க வைக்கிறது. Biodegradable waste is taken to a place where it can be converted into compost. ஸோ மக்கக்கூடிய குப்பைகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உரமாக மாற்றுறது தான் கம்போஸ்ட் மெத்தட்னு சொல்கிறோம். கம்போஸ்ட் இஸ் ஃபுட் ஃபார் பிளான்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் டு மேக் அவர் சாயில் ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி மக்க வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ட்டுக்கு வந்து உணவு கிடைக்கும், நம்மளோட மண் வளமும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் தட் கேன் பி டர்ன்ட் இன்டு சம்திங் நியூ அண்ட் வேல்யூபிள் இஸ் டேக்கன் டு ரீசைக்ளிங் ஃபேக்ட்ரி. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீசைக்கிள் வேஸ்ட் பிரித்து அதை எங்கே கொண்டு போவோம் அப்படின்னா ரீசைக்ளிங் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு போய் அந்த திங்ஸை வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மெட்டீரியல்ஸை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி இதை தான் நான் சொல்கிறோம் ரீசைக்கிளபிள் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இதான் வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங் மெத்தட். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டிஸ்போசல். த வேஸ்ட் தட் cannot be recycled, அதாவது நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட், அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத தான் நம்ம வந்து நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் சொல்கிறோம். needs to be sent for final disposal. This waste is sent to an open dump or landfill. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நிலத்தில் இந்த மாதிரி கழிவை வந்து என்ன பண்ணுறோம் நிரப்புகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் லேண்ட்ஃபில். ஸோ அந்த திங்ஸஸ்லாம் பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு லேயராக போயிட்டு நம்மளோட சாயிலோட கடைசி லேயரில் போய் என்ன ஆயிரும் டம்ப் ஆயிரும். அப்படி டம்ப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த சாயில் அப்படின்றது வந்து எப்படி இருக்காது, ஹெல்த்தியாக இருக்காது. அடுத்து ஓப்பன் டம்ப் அப்படின்னு என்னென்னா அது வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா குப்பையை வந்து எரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா விஷத்தன்மை உள்ள அந்த புகைகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து லீக் ஆகும், சரியா? பர்னிங் கார்பேஜ். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மாதிரி குப்பைகளை வந்து நம்ம லேண்ட் ஃபில் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா லேண்ட் பொல்யூஷன் அப்படின்றது இருக்கும், ஆனால் அதிக அளவுக்கு இருக்காது. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க.
நமக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட அந்த ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கப்பா, வேஸ்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுவோம். செகண்ட் வந்து வேஸ்ட்டை கலெக்ஷன் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். தேர்டு ஒன் தான் என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்டு கம்போஸ்டிங். ஃபோர்த்து ஸ்டெப் தான் என்னது, வேஸ்ட் டிஸ்போசல். இந்த லெசன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதுக்கு ரிலேட்டடான சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கொஸ்டின் ஆன்சர்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் ரைட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.